He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். டெல்லியில் அடுத்தடுத்து நடக்கும் நகர்வுகளை பார்த்தால் மீண்டும் குறிவைக்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி என்ற கேள்வி எழுகிறது. விசாரணைகளுக்கு முறையாக ஆஜராகுவதில்லை. அமைச்சராக இருப்பதால் அரசு தரப்பு சாட்சியங்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து அடுக்கி வரும் முறையீடுகள் மீண்டும் செந்தில் பாலாஜியின் செயல்பாடுகளை முடக்கக்கூடும் என்கிறார்கள் டெல்லியின் அரசியல் நோக்கர்கள். இது தமிழக அரசியலின் முக்கிய களங்களில் ஒன்றான கொங்கு கோட்டையை கைப்பற்றுவதற்கான யுத்தத்தோடும் பொருத்தி பார்க்க வேண்டியது என்கிறார்கள் அவர்கள். தமிழ்நாட்டின் 1/3 பங்கு பொருளாதாரத்தை தீர்மானிப்பதும் சட்டமன்றத்தில் 57 இடங்களை கொண்டதுமான கொங்கு மண்டலம் பாரம்பரியமாக அதிமுகவின் கோட்டையாக திகழ்கிறது. 2021 தேர்தலில் கூட அதிமுக கூட்டணிக்கு 40 இடங்களை கொடுத்த பிராந்தியம் இது. சொல்லப்போனால் அதிமுக தலைமை பதவி எடப்பாடி பழனிசாமி வசம் உறுதிபட இருப்பதற்கு கொங்கு பிராந்தியத்தில் அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றியே காரணம். அதேபோல தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சாதகமான தளங்களில் ஒன்று கொங்கு மண்டலம். 1998 மக்களவை தேர்தலிலேயே பாஜக வென்ற தொகுதிகளில் ஒன்று கோவை என்பதோடு திருப்பூர், நீலகிரி, ஈரோட்டில் தனக்கென்று ஆதரவு தளத்தை பாஜக கொண்டிருக்கும் பிராந்தியம் கொங்கு மண்டலம். எல் முருகன், அண்ணாமலை என்று அடுத்தடுத்து மாநில தலைவர்களை கொங்கு மண்டலத்திலிருந்து பாஜக தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பிராந்தியத்தை வசப்படுத்த வேண்டும் என்பதே இலக்கு. ஆக பழனிசாமி, அண்ணாமலை இருவருக்கும் ஒட்டுமொத்த கட்சியின் நலன் என்பதை தாண்டி அவரவர் கட்சி தலைமையை உறுதிபட வைத்துக் கொள்வதற்கும் கொங்கு பிராந்தியம் முக்கியம். இத்தகைய சூழலில்தான் கொங்கு பிராந்தியத்தில் உள்ள பலவீன சூழலை மாற்றியமைக்க செந்தில் பாலாஜியிடம் அந்த பிராந்திய பொறுப்பை ஒப்படைத்தது திமுக தலைமை. அதிரடி செயல்பாடுகளுக்கு பேர் போன செந்தில் பாலாஜி மிக குறுகிய காலத்தில் திமுகவுக்கும் இணையான கட்டமைப்பு பலத்தை உருவாக்கினார். இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜியை பண மோசடி வழக்கில் 2023 ஜூனில் கைது செய்தது அமலாக்கத்துறை. கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறையில் அவர் இருந்தார். மக்களவைத் தேர்தலை அவர் களத்தில் இல்லாமலேயே திமுக எதிர்கொண்டாலும் கொங்கு பிராந்திய தொகுதிகளை முழுமையாக திமுக கூட்டணி கைப்பற்ற செந்தில் பாலாஜி முன்னதாக மேற்கொண்டிருந்த பணிகள் உதவின. கடும் பிரயத்தனத்துக்கு பின் உச்சநீதிமன்றம் வழங்கிய பிணையில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு அடுத்த 3 நாட்களில் மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கியது திமுக அரசு. இப்போது மீண்டும் கட்சி பணியில் இறங்கியிருக்கும் செந்தில் பாலாஜி அதிமுக பாஜக முன்னகர்வுக்கு கொங்கு மண்டலத்தில் பெரும் சவாலாக இருக்கிறார். 2026 தேர்தல் நெருங்கும் சூழலில் செந்தில் பாலாஜியை களத்திலிருந்து நகர்த்துவது முக்கியம் எனும் வியூகத்தில் பல காய்கள் நகர்த்தப்படுகின்றன. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை இந்த வியூகத்தோடும் இணைத்து பார்க்க வேண்டும் என்கிறார்கள் டெல்லியின் அரசியல் நோக்கர்கள். உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இப்போது எல்லோர் கவனமும் விசாரணை நாளான மார்ச் 4ஆம் தேதி நோக்கி திரும்பி இருக்கிறது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.